டேங்கர் எடுத்துன்னு 2 டேங்கரா ரொம்ப செம ஸ்பீடாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேங்கர் உள்ள போயிடுவான். எல்லாரும் சேர்ந்து வேகமாக அந்த டேங்கரை ஓட்டின்னு போகிற வழியில் வண்டி இருக்கிறதெல்லாம் அப்படி இச்சின்னு போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது இவங்க வந்து நிறைய இடத்துல வந்து கண்ணி வெடியெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணி வெடியை கவனிக்காம இவங்களும் வந்து அந்த கண்ணி வெடி மேலே வந்து அந்த வண்டியை விட்டுருவாங்க. வண்டியை விட்ட உடனே டம்மான்னு கண்ணி வெடி வெடிச்ச உடனே 2 வண்டியுமே கவுந்துரும். அதே இடத்துல அவங்க அந்த இடத்துல மாட்டிப்பாங்க நகரத்துக்குள்ள. அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்தா நம்மளுக்கு ஆபத்து, நம்ம ஏதாவது ஒரு பில்டிங் உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எல்லாம் வாங்க போலான்ட்டு குடுகுடுன்னு ஓடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த கேமராவை எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா அந்த கேமரா எடுத்துகிட்டு போனால் தானே அந்த உருவம்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அப்படின்ட்டு எடுத்துன்னு குடுகுடுன்னு ஓடுவான். ஓடும்போது அந்த கேமராவையும் தூக்கி தான் ஓடுவான். ஏன்னா அது வழியாக தான் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும். அதே மாதிரி ஓடும்போது தொப்புன்னு ஒரு இடத்துல விழுந்துருவான். அந்த இடத்துல ஏதோ மணல் மாதிரி இருக்கும். அதை மேலே விழுந்து அங்கேருந்து ஏந்து குடுகுடுன்னு போவாங்க. ஒரு பில்டிங் உள்ள போகும்போது எதை சர்ச் பண்ணிக்கினே போவாங்க. அப்போ போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு நிற்பானுங்க. அங்கே போய் நின்றுட்டு அவன் அந்த இதுக்கு ஃபோன் பண்ணுவான், பேஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேமரா வந்து எப்படி தயார் பண்ணணும், இவங்ககிட்ட ஒரு கேமரா இருக்குல்ல அந்த கேமரா வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத அவங்க கீழே ஃபோன் பண்ணி சொல்லுவான். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வாங்க, அப்போ தான் வந்து எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கீழே இருக்கிற மெட்டீரியல் டக்குன்னு ரெடி பண்ணி உடனே ஒரு கேமரா ஒன்று ரெடி பண்ணி நிற்பாங்க. அதை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. டேங்கர் வரும்போது தான் தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே கேமரா செட் பண்ணிட்டு அந்த பில்டிங்லேருந்து கீழே பார்ப்பான் ஏதாவது வருதா இல்லையான்ட்டு. அங்கே பார்த்தா ஒரு இடத்துல மணல் மாதிரி கொட்டி இருக்கும்ல, அதை கிராஸ் பண்ணி எதுவுமே வராது. அங்கே வந்தோடனே அதுங்கெல்லாம் வீக் ஆகுறதா அவன் இங்கேருந்து பார்ப்பான். அது என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்று கொட்டி வச்சுக்கிறாங்க. அதை கொட்டி வச்சுக்கிறாங்கன்னா அதுதான் அதோட வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒருத்தோட நம்ம கீழே வந்தால அவங்க கையில் அது வந்து குத்திருக்கும். என்னது அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லாக மெட்டல்லாம் இருக்கும். அப்போ மெட்டல் பார்ட்டிகள் தான் வந்து அதுக்கு வந்து பெரிய ஆபத்தாக இருக்குது, அது கொஞ்சம் டேமேஜ் பண்ணுது, அப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்ணோம், அதை தாண்டி தான் அதுங்க வரமாட்டுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்லிட்டு இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி வீக்னஸ் தெரிஞ்சவங்க யாரும் இந்த பில்டிங் உள்ள இருக்காங்க, ஃபுல்லாக தேடுங்க அந்த பில்டிங் உள்ள யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிங்க, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த இது வந்து என்ன பண்ணுன்ட்டு. ஏன்னா அதோட வீக்னஸ் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா அதை பற்றி அவங்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரியலாம் அப்படின்னா போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அங்கே இருக்க ஆர்மி மேன் எல்லாருமே அந்த பில்டிங்கை அலசத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. யார் உள்ளே இருக்காங்க அப்படின்றத தேடினு எல்லாரும் போய் போவாங்க. தேடினு ஒரு இடமா ஒரு ரூமா எல்லாத்தையும் தேடினே போவாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு வந்து இருக்கும். ஒரு குட்டி பொண்ணு ஒரு பெரிய பொண்ணு இருக்கும். இந்த இதை நீங்கள் எப்படி இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா தான் எங்களை இங்கே இருக்க சொன்னார், எங்கள் அப்பா தான் எடுத்து வந்து எங்களுக்கு விட்டாரு அப்படின்னு சொன்னப்போ, உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறாருன்னா அவர் அங்கே பவர் பிளான்ட் தான் வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசங்க. அந்த பவர் பிளான்ட் எங்கே இருக்குன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அந்த பவர் பிளான்ட். அங்கே தான் அவங்க அப்பா வந்து சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி அந்த அயன் பார்ட்டிகளை தாண்டி அந்த உருவங்கள் வராது அப்படின்றத தெரிஞ்சுதான் அவர் வீட்டை சுற்றி போட்டிருப்பாரு. இருந்தாலும் அவர் இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு இருப்பாரு. சரி என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த பசங்களை கூப்பிட்டுன்னு அந்த பில்டிங் வெளியே இருப்பாங்க. பில்டிங் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருப்பாங்க. அந்த பசங்களுக்கு கூட பேசிக்கின்னு அந்த பசங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே கொடுத்து அந்த பசங்கிட்ட வந்து நல்லா கொஞ்சம் விளையாடினும் இருப்பாங்க. அங்கே இருக்க ஆர்மி மேன்ஸ்லாம் அந்த குட்டி பசங்கள்லாம் போட்டு அந்த பசங்க ஹெல்மெட் போகிறது ஜாலியாக பேசுறது அந்த மாதிரி வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு இருப்பாங்க. மறுநாள் வந்து அவங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அங்கே போயிட்டு அந்த ஆர்மி மேன் சோல்ஜர்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க இங்கேருந்து நம்ம வெளியில் போனால் எப்படியாவது நம்ம அந்த இதில் கொஞ்சம் தடுத்தா தான் நம்மளால் போக முடியும். அப்போ என்ன பண்ணுறது அப்படி கேட்டப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாங்க, இங்கே இருக்குல்ல இந்த அயன் பால்ஸ் இது வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது, அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பாமாவோ இல்லை ஒரு நம்ம ஃபயரில் வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணலாம்.